அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் ஆர்எஸ் அகர்வால் புக்கில் டைம் ஒன்றோ டாப்பிக்கில் இருக்க சம் 11லேருந்து 14 வரைக்கும் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் 10 சம் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பார்க்காதவங்களுக்கு பிளேலிஸ்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்க. டோட்டலாக ஒரு 22 சம் இருக்குது. இந்த வீடியோ பதிவில் 11லேருந்து 14 சம் வரைக்கும் பார்க்க போகிறோம். இதில் மோஸ்ட்டாக எல்லாமே ஆட் லெஃப்ட் சம் தான். இதில் 13வது சம் வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய சம். அதில் ஒரே சம்மில் ஒருத்தர் ஆடும் இருப்பார், லெஃப்ட்டும் இருப்பார். அது எப்படி போகணும்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் 11th சம் பார்த்துடலாம். ஏ வந்து ஒரு வேலையை 80 நாளில் முடிக்க முடியும். ஏவோட திறமை கொடுத்துருக்காங்க. அவர் அந்த வேலையை 10 நாள் செஞ்சிட்ட பிறகு லெஃப்ட் ஆயிடுறாரு. மீதமுள்ள வேலையை வந்து பி தனியாகவே 42 நாள் செஞ்சு முடிச்சிட்டாங்க. இப்போ அந்த வேலையை ஏவும் பியும் சேர்ந்து பண்ணால் எத்தனை நாள் முடிக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்தது எழுதிக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏ வந்து ஒரு வேலையை முடிக்க 80 நாள் ஆகும். ஏ ஈக்குவல் டு 80 டேஸ். நெக்ஸ்ட்டு அவர் ஃபர்ஸ்ட் 10 நாள் வந்து அவர் மட்டும் தனியாக செஞ்சார். ஏ வந்து 10 டேஸ் அவர் ஒர்க் பண்ணிட்ட பிறகு அவர் வந்து லெஃப்ட் ஆயிடுறாரு. அப்புறம் லெஃப்ட் ஆகிட்ட பிறகு பேலன்ஸ் இருக்க வேலையை பி மட்டும் 42 நாளில் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க? ஏ பிளஸ் பி கேட்டிருக்காங்க. ஏ பிளஸ் பி என்னங்கிற 2 பேரும் சேர்ந்து பண்ணால் எத்தனை நாள் முடியும்னு கேட்டிருக்காங்க. இது நீங்கள் கான்செப்டாகவே தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஸ்டெப் நம்ம எதுக்காக போகிறோம்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஏ பிளஸ் பி ஈஸியாகவே நம்ம அனுப்பலாம். ஏ வந்து ஒரு வேலையை எத்தனை நாள் முடிப்பாங்கன்னு தெரிஞ்சிருந்தா, பி ஒரு வேலையை எத்தனை நாள் முடிப்பாங்கன்னு தெரிஞ்சிருந்தா, ஏ பிளஸ் பி நம்ம ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஏ வந்து தெரியும். ஏ ஒரு வேலையை முடிக்க 80 நாள் ஆகும்னு நம்மளுக்கு தெரியும். அது ஓகே. இப்போ பி வந்து தெரியாது. ஏன்னா பி வந்து மீதமுள்ள வேலையை தான் 42 நாள் முடிப்பாரு. முழு வேலையை எத்தனை நாள் முடிப்பான்னு தெரிஞ்சா கண்டுபிடிச்சிடலாம். அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன? பி வந்து ஒரு முழு வேலையை எத்தனை நாள் முடிப்பான்னு கண்டுபிடிக்க போறாரு. ஸோ அதான் நம்ம பண்ண போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஏ வந்து ஃபர்ஸ்ட் 10 நாள் அவர் மட்டும் வேலை செஞ்சார்ல, அந்த வேலையில எத்தனை பங்கு வேலையை முடிச்சிருக்காருன்னு கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? ஏவோட திறமை என்னது? ஏ வந்து ஒரு வேலையை 80 நாள் முடிப்பாரு. அப்போ ஒரு நாளைக்கு 80ல் ஒரு பங்கு வேலை, 80ல் ஒரு பங்கு வேலையை முடிப்பாரு. எத்தனை நாள் வேலை செஞ்சாரு? 10 நாள் வேலை செஞ்சாரு. கேன்சல் பண்ணா 1/8 வரும். அப்ப ஏ மட்டும் தனியா 10 நாள் வந்து 8ல் ஒரு பங்கு வேலையை முடிச்சிட்டாரு. இதெல்லாம் என்ன தெரியுதுன்னா, பேலன்ஸ் இருக்க 7 பங்கு வேலை, 8ல் ஒரு பங்கு வேலையை வந்து ஏ முடிச்சிட்டாரு. பேலன்ஸ் இருக்க 7 பங்கு வேலையை வந்து பி தான் பண்ணியிருக்காங்க. பி வந்து எத்தனை நாள் பண்ணியிருக்காங்க? பி வந்து 42 நாளில் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இதை வச்சு பி வந்து முழு வேலையை எத்தனை நாள் முடிப்பாங்க கண்டுபிடிச்சிடலாம். பி வந்து 42 நாளில் வந்து 8ல் 7 பங்கு வேலையை வந்து முடிச்சிருக்காங்க. ஓகேவா? இப்போ முழு வேலை கண்டுபிடிக்க போகிறோம். அது கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்டு நாட்கள் வந்து மேலே பண்ணணும். நாட்கள் மேலே, நெக்ஸ்ட்டு இந்த வேலை இத்தனை பங்கு வேலைன்னு சொல்கிறோன்னா அது கீழே போடணும். 7/8. இப்போ இதை நம்ம நார்மலாகவே இந்த பக்கம் டிவைட் இருக்குது, அந்த பக்கம் மல்டிப்ளை ஆனால் தலைக்கீழே வரும். ஓகேவா? 42 மல்டிப்ளை போட்டு இந்த 8 வந்து மேலே போகும். 8 / 7. இப்போ நம்ம அடிச்சு போட்டால் என்ன வரும்னா, இது ஒரு வாட்டி, இது வந்து 6 வாட்டி. 6 × 8 வந்து 48. ஓகேவா? இப்போ ஏவோட திறமை நமக்கு தெரிஞ்சிச்சு, பியோட திறமை தெரிஞ்சிச்சு. ஏ வந்து ஒரு வேலையை முடிக்க கொஸ்டினே இருந்தது 80 நாள் ஆகும். பி வந்து அதே வேலையை முடிக்க 48 நாள் ஆகும். இப்போ ஏ பிளஸ் பி கண்டுபிடிச்சா ஈஸி. இதுக்கு வந்து நீங்கள் 1/80 + 1/48 இப்படியும் போடலாம். நீங்கள் 1/48 எல்சிஎம் எடுத்து போடுற மாதிரி இருக்கும். நான் மேக்ஸிமம் இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவேன். ஏபி / A + B. இது போட்டாலும் சேம் தான் வரும். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி டைரக்ட் மெத்தட் போட கடைசியாக தலைகீழ் எடுத்து போடணும். ஏன்னா நம்ம இங்கே ஒரு நாள் கணக்கு எடுக்கிறோம், இங்கே டேரெக்டாகவே எடுக்கிறோம். ஸோ கேன்சல் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? எக்ஸாம்பிள் டைமும் சேவ் ஆகும். ஏ வந்து போகிறோம். ஏ வந்து 80, பி வந்து 48. நெக்ஸ்ட் ஏ + பி வந்து 80 + 48 வந்து 128. இப்போ கேன்சல் பண்ணால் 80 வந்து 4 டேபிள்ஸில் பண்ணால் 20 வாட்டி போகும். இது வந்து 3 2 32 டைம் 32 டைம்ஸ் போகும். 32 வந்து 4 டேபிள்ஸில் வந்து 8 வாட்டி. இது வந்து 12 வாட்டி. மறுபடியும் 4 டேபிள்ஸே பண்ணால் 2 வாட்டி, இது 3 வாட்டி. 2 இருக்குது, 2 வந்து 1 டைம் போகும். 20 வந்து 10 டைம்ஸ் போகும். அப்போ 10 3 மட்டும் தான் பேலன்ஸ் இருக்குது. 10 × 3 வந்து 30 டேஸ். ஏவும் பியும் ஒன்றா சேர்ந்து வேலை செஞ்சால் 30 நாள் வேலையை முடிச்சிருவாங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 30 டேஸ். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். எல்லாம் கான்செப்டாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த பி நம்ம ஏ வந்து ஏவோட திறமை கொடுத்துட்டாங்க, பியோடது நமக்கு தெரியாது. அதனால தான் இவ்வளோ ஸ்டெப் நம்ம போகிறோம். ஏ + பி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ 2வது சம் 12th சம் பார்க்கலாம். ஏ வந்து ஒரு வேலையை 10 நாளில் முடிக்க முடியும். பி வந்து அதே வேலையை 20 நாளில் முடிக்க முடியும். ஏவோட திறமை கொடுத்துட்டாங்க, பியோட திறமை கொடுத்துட்டாங்க. 2 பேரும் சேர்ந்து வேலை செய்கிறாங்க. அந்த வேலை முடிகிறதுக்கு 2 நாள் முன்னாடி ஏ வந்து லெஃப்ட் ஆயிடுறாரு. ஓகேவா? இப்போ அந்த வேலை வந்து மொத்தமாக எத்தனை நாள் நீடிச்சிருக்கு, எத்தனை நாளில் முடிஞ்சதுன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கொஷின் எழுதிக்கலாம். ஏ வந்து ஒரு வேலையை முடிக்க 10 நாள் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. பி வந்து அதே வேலையை முடிக்க 20 நாள் ஆகுது. 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்துருக்காங்க. வேலை முடியறதுக்கு 2 நாள் முன்னாடி வந்து ஏ வந்து லெஃப்ட் ஆயிடுறாரு. 2 நாள் முன்னாடி லெஃப்ட் ஆயிடுது. இதெல்லாம் என்ன தெரியுதுன்னா, பி மட்டும் கடைசி 2 நாள் வேலை செஞ்சிருக்காரு.
கடைசி 2 நாள் வந்து பி மட்டும் வேலை செஞ்சிருக்காரு. ஓகேவா? இப்போ இதை வச்சு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். என்ன கேட்குறாங்கன்னா, அந்த வேலை வந்து எத்தனை நாள் நீடிச்சதுன்னு கேட்குறாங்க. எத்தனை நாளில் வந்து வேலை முடிஞ்சதுன்னு கேட்குறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பி வந்து 2 நாள், கடைசி 2 நாள் வேலை செஞ்சார்ல, அந்த 2 நாள் அவர் மட்டும் எத்தனை பங்கு வேலை முடிச்சிருக்காரு கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? பி வந்து திறமைனது, பி வந்து ஒரு வேலையை 20 நாள் முடிப்பாரு. அப்போ ஒரு நாளைக்கு 20ல் ஒரு பங்கு வேலையை முடிப்பாரு. 1/20 இன்டூ எத்தனை நாள் வேலை செஞ்சார்? 2 நாள் வேலை செஞ்சார். இப்படி பண்ணா நம்மளுக்கு அவர் எத்தனை பங்கு வேலையை முடிச்சாரு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? 2 ஒரு வாட்டி போகும், இது வந்து 10 வாட்டி போயிடும். அப்போ 1/10. பி வந்து இந்த 2 நாள்ல வந்து 10ல் ஒரு பங்கு வேலையை செஞ்சிருக்காரு. ஏ போயிட்டு பிறகு 10ல் ஒரு பங்கு வேலையை செஞ்சிருக்காரு. அப்ப என்ன தெரியுதுன்னா, ஏவும் பியும் சேர்ந்து 10ல் 9 பங்கு வேலையை செஞ்சு முடிச்சிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம ஏ பிளஸ் பி கண்டுபிடிக்க போறோம். ஏன்னா 2 பேரோட திறமையும் இருக்கு நம்ம கிட்ட. ஏ பிளஸ் பி கண்டுபிடிச்சா ஒரு முழு வேலையை எத்தனை நாள் முடிப்பாங்கன்னு தெரியும். தெரிஞ்சிட்ட பிறகு அந்த முழு வேலையில் 9/10 பங்கு எப்போ முடிப்பாங்கன்னு தெரிஞ்சதுன்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ ஏ பிளஸ் பி கண்டுபிடிக்க போறோம். இதுக்கு முன்னாடி மேலே பார்த்த ஃபார்முலா தான் ஏபி டிவைடட் பை ஏ பிளஸ் பி. என்ன வரும்னா 10,20 டிவைடட் பை 30. கேன்சல் பண்ணால் 0 0 கேன்சல் ஆகிடும். 3 டேபிளில் வராது வேறு எதுவுமே. அப்போ 10 × 2 20, 20/30. ஏவும் பியும் இங்கே எழுதிக்கிறேன். ஏவும் பியும் ஒரு வேலையை முடிக்க 20/30 நாள் ஆகும். 20/3 நாள் ஆகும். இப்போ நம்ம ஏவும் பியும் 10ல் 9 பங்கு வேலையை செஞ்சுருக்காங்க. பேலன்ஸ் ஒரு பங்கு வேலையை வந்து பி மட்டும் 2 நாள் செஞ்சுருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம ஏ பிளஸ் பி சேர்ந்து 10ல் 9 பங்கு வேலையை முடிக்க எத்தனை நாள் ஆகும் கண்டுபிடிக்க போகிறோம். அது ஈஸி தான். ஏ பிளஸ் பி சேர்ந்து ஒரு வேலையை முடிக்க 20/3 நாள் ஆகும். நம்மளுக்கு எவ்வளோ தேவைன்னா 10ல் 9 பங்கு வேலை தேவை. டிவைட் பண்ணால் நம்மளுக்கு அச்சுப்பட ஆன்சர் வந்துடும். இது 1 சார், இது வந்து 3 டைம்ஸ் போகும். நெக்ஸ்ட் 10 வந்து 1 சார், இது வந்து 2 சார். 2 × 3 வந்து 6. ஏவும் பியும் 10ல் 9 பங்கு வேலையை செய்ய 6 நாட்கள் ஆகும். நெக்ஸ்ட் பி மட்டும் தனியாக 2 நாள் செஞ்சிருக்காரு. அப்புறம் கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, எத்தனை நாள் முழு ஒர்க் வந்து எப்போ முடிஞ்சதுன்னு கேட்குறாங்க. இப்போ முழு ஒர்க்னா, இப்போ 9 முழு ஒர்க் 10னா 10ல் 9 பங்கு வேலையை முடிக்க 6 நாள் ஆச்சுன்னு கண்டுபிடிச்சோம். பேலன்ஸ் ஒரு பங்கு வேலையை வந்து பி தனியாக முடிச்சா 2 நாள் ஆச்சுன்னு கொஸ்டின்லேயே கொடுத்துருந்தாங்க. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி தான் பண்ணணும். 6 + 2 வந்து ஆன்சர் வந்து 8 நாள் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே 6ன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த ஸ்டெப்லேயே 6 எங்கேயும் 6ன்னு போட்டுற போறீங்க. ஸோ பார்த்துக்கோங்க, ஆன்சர் வந்து 8 நாள். இந்த 9 பங்கு 10ல் 9 பங்கு வேலையை முடிக்க 6 நாள் ஆச்சு. பேலன்ஸ் ஒரு பங்கு வேலையை வந்து பி வந்து 2 நாள்லேயே முடிச்சிட்டாரு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து 13th சம் பார்க்கலாம். இது வந்து கொஞ்சம் பெரிய சம் தான். உங்களுக்கு புரியலன்னா ஃபர்ஸ்ட் நான் ஒரு வாட்டி போட்டு காமிக்கிறேன், அடுத்து இன்னொரு வாட்டி போட்டு காமிக்கிறேன். ஓகேவா? என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏ வந்து ஒரு வேலையை முடிக்க 10 நாள் ஆகும், பி வந்து அதே வேலையை முடிக்க 12 நாள் ஆகும், சி வந்து அதே வேலையை முடிக்க 15 நாள் ஆகும் சொல்லியிருக்காங்க. 3 பேரோட திறமையை கொடுத்துட்டாங்க. இப்போ 3 பேரும் ஒன்றா ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2 நாள் கழிச்சு ஏ வந்து வேலையை விட்டு போயிடுறாரு. அப்புறம் அந்த வேலையை முடிக்கிறதுக்கு 3 நாள் முன்னாடி வந்து பி வந்து அந்த வேலையை விட்டு போயிடுறாங்க. இப்போ அந்த மொத்தமாக அந்த வேலை வந்து எத்தனை நாள் நீடிச்சதுன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இருக்கிறத எழுதிக்கலாம். ஏ வந்து ஒரு வேலையை முடிக்க 10 நாள் ஆச்சு, பி வந்து ஒரு வேலையை முடிக்க 12 நாள் ஆகும், சி வந்து ஒரு வேலையை முடிக்க 15 நாள் ஆகுது. இப்போ எல்லாரும் ஒன்றா ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேவா? ஏ வந்து 2 நாள் கழிச்சு தான் போகிறாரு. இப்போ ஃபஸ்ட்டு 2 நாள் வந்து எல்லாருமே வேலை செஞ்சுருக்காங்க. ஓகேவா? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி 3 பேர் சேர்ந்து ஃபஸ்ட்டு 2 நாள் வரைக்கும் எல்லாரும் வேலை செஞ்சாங்க. 2 நாள் கழிச்சு ஏ வந்து லெஃப்ட் ஆயிடுறாரு. ஓகேவா? அப்புறம் வேலை முடியறதுக்கு 3 நாள் முன்னாடி பி வந்து லெஃப்ட் ஆயிடுறாரு. ஒர்க் எத்தனை நாள் நீடிச்சுன்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு 3 பேரும் ஒன்றா வேலை செஞ்சாங்கல்ல, 3 பேரும் ஒரு வேலையை முடிக்க எத்தனை நாள் ஆகும் பார்க்கலாம். ஏ வந்து 1/10, 3 ப்ளஸ் பண்ணால் போதும் 1/10, பி வந்து 1/12, சி வந்து 1/15. ஓகேவா? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி தான் போட்டிருக்கேன். எல்சி மெத்தட் தெரிஞ்சிடும். 10, 12, 15 இது வந்து 5 டேபிள்ஸில் பண்ணால் 2 டைம்ஸ் போகும். இது 12 அப்படியே இருக்கும். 15 வந்து 3 டைம்ஸ். மதியம் 2 டேபிளில் பண்ணால் 1 சார், இது வந்து 6 சார், இது வந்து 3 அப்படியே இருக்கும். மதியம் 3 டேபிள்ஸில் பண்ணால் 1, 2, 1. நெக்ஸ்ட்டு 5 2 சார் 10, 30 வரும். 13 × 2 வந்து 60. எல்சிஎம் வந்து 16 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எது கூட பண்ணால் 60 வரும்? 6 கூட பண்ணால் 6 வரும், மேலே 6. நெக்ஸ்ட்டு இங்கே 5 கூட பண்ணால் வரும், +5. நெக்ஸ்ட்டு இங்கே 4 கூட பண்ணால் வரும், +4. ஓகேவா? பண்ணால் நம்மளுக்கு 15/60 வருது. 15/60 வருது. இதை அடித்து போட்டால் 1 சார் வரும். இது வந்து 4 சார், 1/4. இதை நம்ம ஃபஸ்ட்டு தலைகீழ் எடுத்து போட்டோம். இப்போ கடைசியில் ஆன்சரும் தலைகீழ் தான் எடுத்து போடணும். ஆன்சர் வந்து 4 days. எதோட ஆன்சர்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி 3 பேர் சேர்ந்து ஒரு வேலையை யாருமே நடுவில் போகாமல் அப்படி செஞ்சால் 4 நாளில் வேலையை முடிப்பாங்க. ஆனால் அவங்க வந்து 3 பேரும் சேர்ந்து
2 நாள் வேலை செஞ்சிருக்காங்க. ஓகேவா? இப்போ 2 நாள் எத்தனை பங்கு வேலையை முடிச்சிருக்கான்னு பார்க்க போறோம். ஏன்னா 2 நாள் கழிச்சு தான் ஏ வந்து போனாரு. ஓகேவா? 4 நாள்ல வேலையை முடிஞ்சிடும். அவங்க திறமை வந்து ஏ பிளஸ் பி பிளஸ் சி வந்து அவங்க திறமை வந்து 1/4. ஒரு நாளைக்கு வந்து 4ல் 1 பங்கு வேலையை முடிப்பாங்க. மொத்த வேலையும் 4 நாளில் முடிச்சிருவாங்க. ஓகேவா? எத்தனை நாள் வேலை செஞ்சிருக்காங்க? 2 நாள் வேலை செஞ்சிருக்காங்க. அப்போ இதை கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன தெரியும்னா 1/2. மொத்த பங்கு 2 பங்கு வேலை இருக்குன்னா அதில் 1 பங்கு வேலையை முடிச்சிட்டாங்க. 2 பங்கு வேலை பாதி பர்சன்ட் 50% வேலையை வந்து முடிச்சிட்டாங்க. ஓகேவா? 50% வேலையை வந்து எத்தனை நாள் முடிச்சிருக்காங்க? 2 நாளில் முடிச்சிட்டாங்க. இப்போ பேலன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து நம்மகிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷன் என்னன்னா, பி வந்து வேலை முடியறதுக்கு கடைசி 3 நாள் இருக்கும்போது பி வந்து லெஃப்ட் ஆயிடாரு. ஏ வந்து வேலை ஃபர்ஸ்ட் 2 நாள் கழிச்சு லெஃப்ட் ஆயிட்டாரு. அப்போ சி மட்டும் தான் கடைசி 3 நாள் வேலை செஞ்சிருக்காரு. ஓகேவா? இதை வச்சு அந்த சி வந்து 3 நாள் எத்தனை பங்கு வேலையை முடிச்சிருக்காங்க கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? சியோட திறமை என்னது? சி ஒரு வேலையை முடிக்க எத்தனை நாள் ஆகுது? சி ஒரு வேலையை முடிக்க 15 நாள் ஆகுது. 3 நாள் அவர் தனியாக செஞ்சிருக்காரு. ஓகேவா? அப்போ அவர் வேலையை முடிக்க 15 நாள் ஆகுது. 3 நாள் தனியாக செஞ்சிருக்காரு. இப்போ அந்த 3 நாள் எத்தனை பங்கு வேலையை கண்டுபிடிக்கிறதுக்கு 1/15 இன்ட்டு 3 பண்ணால் நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். இந்த 1/15 எதுக்குன்னா நம்ம ஒரு நாள் வேலையை எடுத்திருக்கோம். அதாவது ஒரு வேலையை முடிக்க ஒரு 15 நாள் ஆகும்னா ஒரு நாளைக்கு வந்து 15 1 பங்கு வேலையை முடிப்பாரு. அதான் 1/15 எடுத்திருக்கும். இது 3 வந்து 1 சார் போகும். இது வந்து 5 சார். அப்போ 1/5. இந்த சி வந்து 5ல் 1 பங்கு வேலையை வந்து 3 நாளில் முடிச்சிருக்காரு. ஓகேவா? இப்போ நம்ம கொடுத்ததை கரெக்டாக எழுதிக்கலாம். ஏ பிளஸ் பி பிளஸ் சி 3 பேரும் சேர்ந்து 1ல் 2ல் 1 பங்கு வேலையை முடிச்சிட்டாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் சி மட்டும் தனியாக 5ல் 1 பங்கு வேலையை முடிச்சிட்டாரு. ஓகேவா? இதுக்கு அவருக்கு 2 நாள் ஏ பிளஸ் பி பிளஸ் சிக்கு வந்து 3 பேர் சேர்ந்து 2 நாள் எடுத்துக்கிறாங்க. இது வந்து 5ல் 1 பங்கு வேலையை முடிக்கிறதுக்கு சி வந்து 3 நாள் எடுத்துட்டாரு. ஓகேவா? இதெல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வாட்டி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, இப்போ டோட்டல் எத்தனை பங்கு வேலையை நம்ம கணக்கு எடுத்துருக்கோம்னு பார்த்தலாம். இது வந்து ரெண்டுமே ப்ளஸ் பண்ணால் நமக்கு கிடச்சிரும். எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் வந்து ரெண்டுமே காமனாக டிவைட் ஆகாது, மல்டிப்ளை ஆகாது. ஸோ அதனால் நம்ம வந்து இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு கிடச்சிரும். எல்சிஎம் வந்து 2 × 5 வந்து எல்சிஎம் இந்த 10 கண்டுபிடிச்சாச்சு. 2 கூட எது கூட மல்டிப்ளை பண்ண 10 வரும்? 5. ஸோ மேலே 5ஆல் பண்ணால் 5. நெக்ஸ்ட் ப்ளஸ் இங்கே 2 கூட பண்ணால் இங்கே 10 வரும் கீழே. ஸோ அது காமனாக போட்டாச்சு. நெக்ஸ்ட் 2 × 1 வந்து 2. அப்போ ஆன்சர் வந்து 7/10. என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ வந்து 10ல் 7 பங்கு வேலைக்கு நம்ம வந்து கணக்கு எடுத்துட்டோம். இப்போ பேலன்ஸ் 3 பங்கு வேலையை தான் கணக்கு எடுக்கணும். இதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். உங்களுக்கு ஏபிசி 3 பேரும் சேர்ந்து வந்து ஃபஸ்ட்டு 2 நாள் வேலை செஞ்சாங்க. நடுவில் பிசி வந்து ஏ வந்து கிளம்பிட்டாங்க. பிசி வந்து இடையில கொஞ்ச நாள் வேலை செஞ்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கடைசியில் பியும் கிளம்பிட்டாரு. சி மட்டும் 3 நாள் வேலை செஞ்சுருக்காரா. இப்போ நம்ம இதுக்கு கணக்கு எடுத்துட்டோம், இதுக்கும் கணக்கு எடுத்துட்டோம். ஓகேவா? இது ரெண்டுத்தையும் கணக்கு எடுத்ததை வந்து 10ல் 7 பங்கு வேலை வந்து நம்ம கணக்கு எடுத்துட்டோம். அதான் இவ்வளோ கண்டுபிடிச்சோம். இப்போ பேலன்ஸ் 3 பங்கு வேலையை வந்து பியும் சியும் சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இப்போ இதை வச்சு நம்ம பண்ண போகிறோம். பியும் சியோட முழு வேலையை கண்டுபிடிச்சி இதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா? பியோட திறமை சியோட திறமை என்னன்னு பார்த்தலாம். பியோட திறமை வந்து 12 நாள், சியோட வந்து 15 நாள். ஓகேவா? பி ப்ளஸ் சி பார்த்துடலாம். பி ப்ளஸ் சி வந்து பியோட திறமை வந்து 1/12 ப்ளஸ் சியோடது வந்து 1/15. நம்ம ப்ளஸ் பண்ணால் எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்னா எல்சிஎம் வந்து 60. இங்கே 60 வரத்துக்கு என்ன வரும்னா 5 டைம்ஸ் வரும். 5 டைம்ஸ் 12 × 5 5 வந்து 60. அப்போ மேலே 5 வரும். அப்போ 5 ப்ளஸ் இங்கே வந்து 15 4 டைம்ஸ் வரும் 4. ஓகே, 9/60. இதை கேன்சல் பண்ணால் 3 டேபிள்ஸில் பண்ணால் 3 டைம்ஸ் வரும். இது வந்து 20 டைம்ஸ் வரும். அப்போ பி ப்ளஸ் சி வந்து ஒரு முழு வேலை முடிக்க 3/20 நாட்கள் ஆகும். நம்மளுக்கு தேவை வந்து அவங்க வந்து 10ல் 3 பங்கு வேலையை முடிக்க எத்தனை நாள் ஆகும் தான் கேட்குறாங்க. அப்போ இதுக்கு நம்ம பார்த்தா அதே ஃபார்முலா மாதிரி தான் 3/20 டிவைடட் பை எத்தனை பங்கு தேவை? 10ல் 3 பங்கு வேலை. ஓகேவா? 3/10. இதை நம்ம சப்ஸ்டியூட் கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? இது கேன்சல் பண்ணுறதுக்கு இந்த பக்கம் இருக்க அந்த பக்கம் போனால் மல்டிப்ளை ஆகும், தலைகீழையும் ஆகும். டிவைடு இந்த மாதிரி 2 டிவைடு இருந்தால் அதனால் 3/20. இதை நம்ம அப்படியே அந்த பக்கம் போனால் மல்டிப்ளை ஆகும். இந்த 10 மேலே இருக்கும், கீழே வந்து 3 கேன்சல் ஆகிடும். இது 1 சார், இது 20 சார். ஓகேவா? இப்போ தான் என்ன தெரிஞ்சதுன்னா பியும் சியும் இந்த 10ல் 3 பங்கு வேலையை செஞ்சு முடிக்கிறது உங்களுக்கு எத்தனை நாள் ஆச்சு? 2 நாள் ஆச்சு. ஆன்சர் வந்து 2 நாள் ஆச்சா? ஓகே, இப்போ நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இவங்க 3 பேரும் வந்து ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி 3மே 2 நாள் செஞ்சாங்களா? இந்த 2 நாள். ஓகே, நெக்ஸ்ட் கடைசியில் பி வந்து 3 நாள் செஞ்சாரா? 3 நாள். ஓகே, பேலன்ஸ் இருக்க ஒர்க் வந்து பேலன்ஸ் இருக்கிறது 10ல் 3 பங்கு ஒர்க்கு. அந்த ஒர்க்கை 2 நாள் ஆச்சு பி ப்ளஸ் சி செஞ்சு முடிக்கிறதுக்கு 2 நாள். அப்போ ஆன்சர் வந்து 2 + 3 + 2 5 + 2 வந்து 7. ஆன்சர் வந்து 7 days. ஆப்ஷன் பி. ஓகேவா? இந்த சம் புரிஞ்சிருக்கும் நம்புறேன் நான். இப்போ நான் அழிச்சிட்டு மறுபடியும் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி லைனாக போட்டு காமிக்கிறேன். ஓகேவா?
ஓகே, எல்லாமே அழிச்சாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து போட்டு காமிக்கிறேன், இன்னும் பார்த்துக்கோங்க. ஏ வந்து ஒரு வேலையை முடிக்க 10 நாள் ஆகுது. பி வந்து அதே வேலையை முடிக்க 12 நாள். சி வந்து அதே வேலையை முடிக்க 15 நாள் ஆகுது. ஓகேவா? இப்போ 3 பேரும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் 2 நாள் எல்லாருமே வேலை செஞ்சாங்க. 2 நாளுக்கு அப்புறம் தான் ஏ போனாரு. இப்போ 2 நாள் வரைக்கும் 3 பேரும் எத்தனை பங்கு வேலையை செஞ்சு முடிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு 3 பேர் சேர்ந்தா ஒரு வேலையை எத்தனை நாள் முடிப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். ஏ பிளஸ் பி தான் போட போகிறோம். ஏ பிளஸ் பினா 1/10 ப்ளஸ் 1/12 ப்ளஸ் 1/15. எல்சிஎம் வந்து 60 வரும். எல்சிஎம் வந்து 60 வரதுக்காக இந்த 6 கூட பண்ணால் வரும். 12 5 சார் வரும், அதனால 5 மேலே. நெக்ஸ்ட்டு 15 வந்து 4 டைம்ஸ் வரும். பண்ணால் நம்மளுக்கு 15/60. இதை கேன்சல் பண்ணால் 1 சார், இது வந்து 4 சார். ஏ பிளஸ் பி பிளஸ் சி 3 பேர் சேர்ந்து இந்த வேலையை முடிக்காம 4 நாள் ஆகுது. ஆனால் அவங்க 3 பேர் சேர்ந்து பண்ணது 2 நாள் தான் சேர்ந்து பண்ணாங்க. ஸோ அந்த 2 நாளைக்கு எத்தனை பங்கு வேலையை முடிச்சிருக்காங்கன்ட்டு அவங்க திறமைனது 1/4. ஓகே, 1/4 இன்டூ எத்தனை நாள் செஞ்சுருக்காங்க? 2 நாள் செஞ்சுருக்காங்க. கேன்சல் பண்ணால் 1 2. ஓகேவா? 1/2. ஏ பிளஸ் பி பிளஸ் சி 3 பேர் சேர்ந்து ஃபர்ஸ்ட் 2 நாள் வேலை செஞ்சாங்களா, அந்த 2 நாளில் வந்து 2ல் ஒரு பங்கு வேலை செஞ்சு முடிச்சிட்டாங்க. ஓகேவா? அடுத்து கொடுத்த இன்ஃபர்மேஷன் என்னன்னா, கடைசி 3 நாள் அப்போ சி மட்டும் தனியாக வேலை செஞ்சார். ஏன்னா பி வந்து கடைசி 3 நாளுக்கு முன்னாடி லெஃப்ட் ஆயிட்டாரு. ஓகேவா? சியோட திறமைனது, சி ஒரு வேலை முடிக்க 15 நாள் ஆகும். கடைசி 3 நாள் அவர் மட்டும் செஞ்சார். ஓகேவா? 1/15 இன்டூ 3. ஓகேவா? இது பண்ணால் எத்தனை பங்கு வேலையை அவர் மட்டும் முடிச்சிருக்கான்னு தெரியும். 3 1 சார், இது வந்து 5 சார். 1/5. சி மட்டும் 3 நாளில் 5ல் ஒரு பங்கு வேலை செஞ்சிருக்காரு. இப்போ டோட்டல் எத்தனை பங்கு வேலையை நம்ம கணக்கு எடுத்துன்னு தெரியணும். அதுக்கு 1/2 ப்ளஸ் 1/5. இது ரெண்டும் நம்ம எடுத்தாச்சு. இதை ப்ளஸ் பண்ணால் எல்சிஎம் வந்து 10. இது 5 டைம்ஸ் வரும். இங்கே வந்து 5ஆல் பண்ணால் 5 வரும். இங்கே 2ஆல் பண்ண போகிறோம், அதனால +2. இப்போ நம்ம கணக்கு எடுத்தது வந்து 10ல் 7 பங்கு கணக்கு எடுத்தாச்சு. இப்போ உங்களுக்கு ஏ பிளஸ் பி பிளஸ் சி 3 பேரும் சேர்ந்து வந்து 2 நாள் செஞ்சாங்க. அடுத்து ஏ வந்து லெஃப்ட் ஆயிட்டு பி பிளஸ் சி வந்து கொஞ்ச நாள் செஞ்சாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் சி பியும் லெஃப்ட் ஆயிட்டாரு. சி மட்டும் 3 நாள் செஞ்சாங்க. இதெல்லாம் கொஸ்டின் இருக்கிறது தான். இப்போ நம்ம கணக்கு எடுத்தது வந்து இது வரைக்கும் கணக்கு எடுத்தாச்சு, இது வரைக்கும் கணக்கு எடுத்தாச்சு. எடுத்தது வந்து 10ல் 7 பங்கு வந்து கணக்கு எடுத்தாச்சு. அப்போ மீதி இருக்கிறது தான் 3ல் 10ல் 3 பங்கு. அது வந்து கணக்கு எடுக்கல. இப்போ அதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பி பிளஸ் சி அவங்களோட முழு திறமை கண்டுபிடிச்சிட்டு அது கூட 10ல் 3 பங்கு வேலையை கண்டுபிடிச்சிட்டா ஆன்சர் நம்மளுக்கு வந்துடும். ஓகேவா? பி பிளஸ் சியோட திறமை, பி ஒரு வேலையை முடிக்க எத்தனை நாள் ஆகுது? பி வந்து ஒரு வேலையை முடிக்க 12 நாள் ஆகுதா? பி வந்து ஒரு வேலையை பி பிளஸ் சி தான் போடுறோம். பி வந்து ஒரு வேலையை முடிக்க 12 நாள். சி வந்து ஒரு வேலையை முடிக்க 15 நாள். எல்சிஎம் வந்து 60. இது வந்து 5ஆல் பண்ணோம் 5. இது வந்து +4 9/60. 9 வந்து 3 டைம்ஸ் போகும். இது வந்து 20 டைம்ஸ் போகும். ஓகேவா? இப்போ நம்ம பி பிளஸ் சியோட திறமை கண்டுபிடிச்சாச்சு. ஒரு வேலை முடிக்க 3ல் 3/20 ஆகும்னு தெரிஞ்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணி 10ல் 3 பங்கு வேலையை முடிக்க எத்தனை நாள் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு 3/20 டிவைடட் பை 3/10. 10ல் 3 பங்கு வேலையை கண்டுபிடிக்க போகிறாங்க. ஓகேவா? இந்த 3/20 இங்கே இருக்கும். இந்த 3/10 அந்த பக்கம் போனால் மல்டிப்ளை ஆகும். 10 மேலே இருக்கும், கீழே 3 இருக்கும். 3 கேன்சல் ஆகிடும். 0 0 கேன்சல் ஆனால் 1/2. கடைசியில் ஃபஸ்ட்டு தலைகீழ் எடுத்தோம். கடைசியில் தலைகீழ் எடுத்தால் வெறும் 2 தான் வரும். ஓகேவா? அப்போ பி பிளஸ் சிக்கு இந்த வேலையை முடிக்க 2 நாள் ஆச்சு. பி பிளஸ் சிக்கு 10ல் 3 பங்கு வேலையை முடிக்க 2 நாள் ஆச்சு. ஓகேவா? இங்கே நம்ம 2 நாள், இங்கே 3 நாள், 2 + 3 5 டேஸ் கண்டுபிடிச்சாச்சு. பேலன்ஸ் இருக்கிறத முடிக்க 2 நாள் ஆச்சு. இப்போ 5 பேலன்ஸ் முடிக்க 2 நாள் ஆச்சு. அப்போ 5 + 2 வந்து 7 டேஸ். ஆன்சர் வந்து 7 டேஸ். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சுக்கும் நம்புறேன். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். கொஞ்சம் கஷ்டமான சம் தான். டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஓகே, கடைசி சம் பார்த்துடலாம். ஏவும் பியும் ஒரு வேலையை முடிக்க ஏக்கு வந்து 45 நாளாகவும் பிக்கு வந்து 40 நாளாகவும் சொல்லியிருக்காங்க. 2 பேரோட திறமையும் கொடுத்துட்டாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சில நாட்கள் கழிச்சு ஏ வந்து லெஃப்ட் ஆயிடுறாரு. அப்புறம் பேலன்ஸ் இருக்க வேலையை பி மட்டும் 23 நாட்கள் செஞ்சு முடிச்சிடறாரு. இப்போ ஏவும் பியும் வேலை செஞ்சாங்கல்ல, கொஞ்ச நாள் வேலை செஞ்சாங்க. அப்புறம் ஏ லெஃப்ட் ஆகிறாரு. அது எத்தனை நாள் கழிச்சு ஏ லெஃப்ட் ஆகுன்னு கேட்டிருக்காங்க. ரொம்பவே ஈஸியான சம் தான், ஈஸியாகவே போடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொடுத்ததை எழுதிக்கலாம். ஏ வந்து ஒரு வேலையை முடிக்க 45 நாள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க, 45 டேஸ். பி வந்து அதே வேலையை முடிக்க 40 நாள். பி வந்து அதே வேலையை முடிக்க 40 நாள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஏ வந்து லெஃப்ட் ஆயிடாது. இதுதான் மெயினானது. பேலன்ஸ் இருக்க வேலையை பி வந்து 23 நாட்கள் செஞ்சு முடிக்கிறாங்க. ஓகேவா? பி வந்து 23 நாள் செஞ்சு முடிக்கிறாங்கன்னா இதை வச்சு அவங்க இந்த 23 நாளில் எத்தனை பங்கு வேலை செஞ்சு முடிக்கிறாங்க கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? பியோட தரவுனது 1/40. ஒரு வேலையை முடிக்க 40 நாள் ஆகும்னா ஒரு நாளைக்கு 40ல் ஒரு பங்கு வேலையை செஞ்சு முடிப்பாங்க. அப்போ இன்டூ 23 நாள் செஞ்சுருக்காங்க.
அப்போ எத்தனை பங்கு கேன்சல் பண்ண முடியாது. ஸோ அப்படியே போட்டுடலாம். 23/40. ஒரு வேலை முடிக்க 40 பங்குனா 40 பங்குல 23 பங்கு பி வந்து 23 நாள் செஞ்சு முடிச்சிட்டாங்க. அப்போ பி மட்டும் தனியாக செஞ்ச பங்கு வந்து 40 23 பங்கு பி மட்டும் தனியாக செஞ்சுருக்காங்க. அப்போ மீதமுள்ள 17 பங்கு தான் ஏவும் பியும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. இப்போ கண்டுபிடிக்கிறது ஈஸி தான். A + B கண்டுபிடிக்க போகிறோம். A + B கண்டுபிடிச்ச பிறகு இது கூட சப்ஸ்டியூட் பண்ணால் நம்ம தெரிஞ்சிட போகுது. A + B அது ஏ வந்து ஒரு வேலையை முடிக்க அந்த எல்சிஎம் ஃபார்ம் மட்டும் தான் போட போகிறோம். A + B ஏ வந்து ஒரு வேலையை முடிக்க 1/45, பி வந்து அதே வேலையை முடிக்க 1/40. எல்சிஎம் எடுத்தால் என்ன வருது? 45, 40. 5 டேபிள்ஸ் எடுக்கலாம். 5 டேபிள்ஸ் எடுத்தால் இது 9 டைம்ஸ் போகும். இது வந்து 8 சார் போகும். 5 9 வந்து 45. 45 × 8 வந்து 036. ஓகே, 360. எல்சிஎம் வந்து 360. 45 வந்து எத்தனை டைம்ஸ்? 8 டைம்ஸ் பண்ணால் 45 வரும். 8 + 40 வந்து 9 டைம்ஸ் பண்ணுவோம். 9 × 1 வந்து 9. ஓகேவா? என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 17/360. இது வந்து ஃபஸ்ட்டு தலைக்கீழ எடுத்தோம். ஆன்சர் கடைசியாக வரணும்னா அதையும் தலைக்கீழ எடுத்தோம். 360/17. ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை முடிக்க 360/17 நாட்கள் ஆகுது. நம்மளுக்கு எவ்வளோ தேவை? 40ல் 17 பங்கு எப்போ முடிச்சாங்கன்னா நம்மளுக்கு தேவை. ஸோ அதனால் இது ரெண்டுத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி நம்மளுக்கு கிடச்சிடும். 360/17 இன்ட்டு 17/40 சப்ஸ்டியூட் பண்ண கிடச்சிடும். 0 0 0 0 17 கேன்சல் ஆகிடும். 0 0 கேன்சல் ஆகிடும். 4 வந்து 1 சார், இது வந்து 9 சார். ஆன்சர் வந்து 9 days. ஓகேவா? இது ஆப்ஷனில் 9 days கிடையாது, நீங்கள் மாற்றிக்கோங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 9 days. ஓகேவா? ஓகே, இந்த வீடியோ பதிவில் நம்ம ஆர்எஸ் அகர்வால் டைம் அவுட் டாப்பிக்கில் இருக்க சம் 11லேருந்து 14 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு 8 சம் தான் இருக்குது. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்பலாம். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். சரி, உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ டு ஆல்.